காதை கிழிக்கும் சவுண்டிங் என நள்ளிரவில் களைகட்டிய இந்த இடம் அடுத்த சில மணி நேரங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடம் பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டி அருகே உள்ள ஒரு பண்ணை வீடு. அந்த வீடு கன்கார்ட் நிறுவனத்தின் உரிமையாளரான கோபால ரெட்டி என்பவருக்கு சொந்தமானது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த வாசு என்பவருக்கு பிறந்த நாள். அந்த விழாவை கொண்டாடுவதற்காக இந்த பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சூரியன் மறைந்த பிறகு தொடங்கி சூரியன் முளைத்த பிறகு பார்ட்டி முடிந்துவிடும் என்றுதான் இன்விடேஷனே அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் பெங்களூருவில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள், மாடல்கள், நடிகைகள், டிஜேக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த பார்ட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 25 பேர் இளம் பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பார்ட்டியில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக சிசிபியின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் வந்திருக்கிறது. உடனே உஷாரான அதிகாரிகள் நள்ளிரவில் திடீரென பார்ட்டிக்குள் புகுந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 17 MDMA மாத்திரைகள் மற்றும் கொக்கைன் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலும் பண்ணை வீட்டின் அருகே மெர்சிடிஸ் பென்ஸ், ஜாகுவார், ஆடி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதில் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட ஒரு காரில் ஆந்திர மாநில சட்டமன்ற உறுப்பினர் கக்கனி கோவர்தன் ரெட்டியின் MLA பாஸ் ஒட்டியிருந்தது. நள்ளிரவில் தொடங்கிய அதிகாரிகளின் சோதனை அடுத்த நாள் காலை வரை நீண்டிருக்கிறது. பெங்களூருவை அதிர வைத்த இந்த போதை பார்ட்டியில் தெலுங்கு நடிகை ஹேமா என்பவரும் கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த ஹேமா தான் ஹைதராபாத்தில் உள்ள பண்ணை வீட்டில் இருப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். హాయ్ అండి, నేను ఎక్కడికి వెళ్ళలేదు, నేను హైదరాబాద్లోనే ఉన్నాను. సో ఒక ఫామ్ హౌస్లో ఎంజాయ్ చేస్తున్నాను, చిల్ అవుతున్నాను. సో నా మీద వచ్చే న్యూస్ ఫేక్ న్యూస్, అది అక్కడ మరి ఎవరున్నారో ఏమో నాకు తెలియదు. సో అది ఫేక్ న్యూస్ అండి, అవన్నీ నమ్మొద్దు. ఓకే, థ్యాంక్ యూ. இந்த சம்பவம் தொடர்பாக எலக்ட்ரானிக் சிட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார்ட்டியில் தொடர்புடைய 5 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர் விசாரணை நடந்து வருகிறது. இந்த ஒரு நாள் பார்ட்டிக்கு 30 முதல் 50 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறார்கள். அந்த விருந்தில் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்கியிருக்கிறது. இவர்களுக்கு எங்கிருந்து போதைப் பொருட்கள் கிடைத்தது, யார் சப்ளை செய்தார், அந்த நெட்வொர்க்கில் உள்ளவர்கள் யார் யார் என்று அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். பெங்களூருவில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த போதே கேரள போலீசார் பெங்களூரு வந்து காங்கோ நாட்டைச் சேர்ந்த ரெங்கராபால் என்பவரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த பார்ட்டிக்கும் அவர் போதைப் பொருள் சப்ளை செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்ட ரெங்கராபால் படிப்பதற்காக 2014ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட் வீசாவில் பெங்களூருவிற்கு வந்திருக்கிறார். படிப்பை கைவிட்டவர் அதன் பிறகு போதைப் பொருள் விற்பனையில் இறங்கியிருக்கிறார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் கேப்டன் என்று அழைக்கப்படும் ரெங்கராபால் மூலமாகத்தான் கேரளா, பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களையும் இணைத்து வைத்து சிசிபி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.